Hello students, welcome to BB Onlearn YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா physics, engineering physics, engineering students எல்லாருக்குமே engineering physics first semesterல இருக்கும். அதுல வர ஒரு very most important 16 mark தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த 16 mark என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா particles in a one dimensional rigid box அப்படின்னு சொல்லி கேள்வி வந்திருக்கும். அப்படி இல்ல அப்படின்னா இதே மாதிரியும் கேட்டிருப்பாங்க, particle in one dimensional infinite potential will அப்படின்னு சொல்லி கொஸ்டின் பேப்பர்ல வந்திருக்கும். இந்த கேள்வியில அடிஷனலா என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா eigen values and eigen functions. eigen value அப்படி இல்ல அப்படின்னா eigen function. இப்படின்னா என்ன சார் அப்படின்னா நிறைய பேருக்கு eigen value eigen function என்னாலே தெரியாது. eigen value அப்படின்னா nothing but energy value. energy value, ஓகேவா. eigen functions அப்படின்னா nothing but என்னது, wave function. wave function. eigen value அப்படின்னா energy value, eigen function அப்படின்னா wave function, அவ்வளவுதான். இது இப்படிதான் இந்த கேள்வியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இட் இஸ் வெரி வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 16 மார்க். இதுல நம்ம இப்ப என்னென்ன பார்க்க போறோம்னா இந்த கேள்வி எப்படி எல்லாம் டெரைவ் பண்ணலாம், என்னென்ன பாயிண்ட்ஸ் என்னென்ன ஈக்குவேஷன்ஸ் எப்படி டெரைவ் பண்றது, எதெல்லாம் ஆட் பண்ணா உங்களுக்கு மார்க் வரும் அப்படின்னு சொல்லிட்டு டீடைலா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் நம்ம. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் நம்ம. particle in one dimensional rigid box. இது வந்து application of Schrodinger equations அப்படின்னு சொல்லுவாங்க இத. particle in one dimensional rigid box. என்ன பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி ஸ்டேட்மெண்ட் ஒரு 4 லைன் நீங்க எழுதணும். என்னது particle, electrons of mass m moving along x direction enclosed in one dimensional potential box அப்படின்னு எழுதணும். பாத்துங்க, இதுதான் வந்து x directionல ஒரு potential will. இது வந்து v is equal to infinity. potential v is equal to infinity. inside the potential will v is equal to 0. அதை நம்ம assume பண்ணிக்கணும். எலக்ட்ரான்ஸ் இந்த இடத்துல இருக்குது. எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபோர்த் அண்ட் பேக், ஓகேவா. முன்னையும் பின்னையும் உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் போயிட்டு வரும் உங்களுக்கு. the width of the potential well is 0 to L. அகலம் வந்து 0 to L. அதுதான் the particle is confined between the length L. L அகலத்துல வித்துல உங்களுக்கு பார்ட்டிகல் வந்து உங்களுக்கு அடைச்சி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து the particles எதுவுமே பண்ணுவாங்க collide elastic collisions with walls. இந்த walls rigid wallsல வந்து elastic collisionsல இந்த electrons போய் மோதி ரிட்டர்ன் ஆயிடும் உங்களுக்கு. and then the potential energy of the particle inside the box is 0 and outside the box is infinity அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அதுதான் வெளியே வந்து infinity potential will, but இன்சைட்ல வந்து potential will கிடையாது அப்படின்னு assumption பண்ணணும், ஓகேவா. இப்போ we have to write the boundary condition. இப்போ நம்ம boundary condition நம்ம எழுதணும். boundary condition பாத்துங்க, இதான் டயக்ராம். இந்த டயக்ராம் தான் நம்ம ஃப்ரண்ட்ல வரைய போறோம். how to write a boundary condition. v of x is equal to 0. இது ஒரு existing வேலை. ஏன்னா inside the potential well v is equal to 0 ன்னு சொன்னோம். எந்த இடத்துல இருந்து எந்த இடத்து வரைக்கும் potential energy 0 ன்னு சொல்லணும். when 0, ஓகேவா. 0 less than x less than l அப்படின்னு சொல்லி எழுதணும். starting from 0, இந்த இடத்துல இருந்து, ஓகேவா. இந்த இடம் வரைக்கும் தான் v equal to 0 அப்படின்னு எழுதணும். எஸ், கரெக்டா. அண்ட் செகண்ட் கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபினிட்டி. எந்தெந்த இடத்துலலாம் இன்ஃபினிட்டி இருக்குதுன்னா அவுட் சைட் ஆஃப் த பொட்டன்ஷியல் வில், அது எல்லாமே உங்களுக்கு இன்ஃபினிட்டியா தான் இருக்குது. அதுக்கு எந்த இடத்துல இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ல இருந்து, ஓகேவா. மேக்ஸிமம் 0 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ இந்த எக்ஸ் வந்து இங்க -1 இருக்குதுல்ல, சாரி -3 -2 -1, ஓகேவா. இதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்ஃபினிட்டி அப் டு 0 வரைக்கும். மைனஸ்ல இருந்து 0 வரைக்கும் உங்களுக்கு இன்ஃபினிட்டி. அதுக்கப்புறம் எல்லுக்கு மேல, ஓகேவா. எல்லுக்கு மேல, எல்லுக்கு மேல எல்ல இருந்து இந்த ரிஜிட் வால்ல இருந்து இந்த எல்லுக்கு மேல ஃபுல்லா உங்களுக்கு இன்ஃபினிட்டி தான். அதுதான் இந்த பவுண்டரி கண்டிஷன் உங்களுக்கு சொல்ல வருது, ஓகேவா. இது என்னது, எக்ஸுக்கு மேலனா அப் டு 0 வரைக்கும். அப்ப எக்ஸோட வேல்யூ மைனஸ்ல கூட இருக்கலாம். அதெல்லாம் v is equal to infinity. எல்லுக்கு மேலனா இந்த எல்ல இருந்து இது ஃபுல்லாவே உங்களுக்கு இன்ஃபினிட்டியா தான் இருக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜி. now we have to write. இப்போ நம்ம என்ன பண்ணோம், Schrodinger time independent wave equations. இது நீங்க என்னோட வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நான் Schrodinger time independent dependent wave equations நான் என்னோட யூடியூப்ல அப்லோட் பண்ணிருக்கேன். நீங்க போய் அந்த வீடியோ போய் நீங்க பாருங்க. நீங்க எப்படி இந்த ஈக்குவேஷன் ஈஸியா டெரைவ் பண்றது அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. இப்போ இதுதான் Schrodingerோட டைம் independent wave equation. d square psi divided by dx square plus 2m by h cross square e minus v psi is equal to 0. Schrodinger time independent wave equations. நம்ம தான் சொன்னோம் this is the free particles. ஓகே, ஃப்ரீ பார்ட்டிகல்ஸ்னாலே உள்ள வந்து என்ன இருக்கும், இதை மாதிரி மூவ் ஆயிட்டே இருக்கும் ஃபோர்த் அண்ட் பேக். முன்ன பின்ன போய் இடிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால அது இட் ஹேவ் கைனடிக் எனர்ஜி
அது கைனடிக் எனர்ஜி இருக்கும். அதனால தான் நம்ம இன்சைட் த பாக்ஸ் v is equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ v equal to 0 நம்ம இந்த இடத்துல எதுவுமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா so equation becomes like this. ஓகேவா? so d square psi by dx square plus 2m by h cross square e psi is equal to 0 அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். so இப்போ இந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதலாமா? so this equation is modified from ஓகேவா சாரி நம்ம எதுவுமே பண்ணல பாருங்க. so d square psi divided by so dx square so plus k square into psi is equal to 0 அப்படின்னு நம்ம எழுதுறோம். அப்போ what is this k square? so k square is equal to so என்னது so 2m divided by h cross square ஓகேவா this is square h cross square into e. so இதுதான் so உங்களோட k square. so இந்த ஈக்குவேஷனை இப்படி நம்ம மாடிஃபை பண்ணி எழுதியாச்சு. so அதுதான் நம்ம இந்த இடத்துல எழுதியிருப்போம் நம்ம. so இந்த d square psi by dx square k square psi is equal to 0. so this is equation number 1. so where k square is equal to 2m by h cross square e அது வந்து equation number 2 அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். so now equation 1 வந்து பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா இருக்குது. yes it's look like second order differential equation. இப்போ அந்த ஈக்குவேஷனுக்கு ஒரு சொல்யூஷன் ஈக்குவேஷன் நம்ம கொடுக்கணும். ஓகே so இந்த ஜெனரல் சொல்யூஷன் ஈக்குவேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேல இருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு so ஜெனரல் சொல்யூஷன் ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா like this. என்னது psi of x is equal to a sin kx plus b cos kx அப்படின்னு அர்த்தம். ஓகேவா so psi of என்னது psi of x is equal to the general solution a sin kx plus b cos kx. so where a and b are என்னது arbitrary constants. ஓகேவா so அதே மாதிரி எழுதி விட்டுறணும். இப்போ என்ன பண்ணா so boundary condition applying boundary conditions. இப்போ boundary conditions apply பண்ணணும். என்ன சார் boundary conditions அப்படின்னு பார்த்தீங்கன்னா so v of x is equal to infinity. எந்த இடத்துல சார் infinity x equal to 0 and x equal to l அப்படின்னு சொல்லிட்டு ஒரு boundary condition நீங்க அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறமேட்டுக்கு psi of x is equal to 0 at x equal to 0 and x equal to l அதையும் நீங்க அப்ளை பண்ணணும். ஸோ டயக்ராம்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. எஸ் ஸோ ஃபர்ஸ்ட் பவுண்டரி கண்டிஷன்ஸ் இதோ கொடுத்துருக்காங்க பாருங்க. பவுண்டரி கண்டிஷன் 1 x equal to 0 starting. so x equal to 0 starting. x equal to 0 னா so this is the rigid wall. so rigid wall is என்னது v of x is equal to infinity. ஓகேவா v of x equal to infinity. so இந்த rigid wallல எலக்ட்ரான்ஸ் இருக்குமா? எலக்ட்ரான்ஸ் இருந்தாதான் உங்களுக்கு வேவ் ஃபங்க்ஷனே வரும். ஓகேவா so rigid wallல எப்பவுமே எலக்ட்ரான்ஸ் இருக்காது because of this is infinity. அதனால psi of 0 is equal to 0. ஏன்னா psi of x is equal to தானே உங்களுக்கு அந்த ஜெனரல் சொல்யூஷன் ஈக்குவேஷன் இருந்துச்சு. என்னது ஜெனரல் சொல்யூஷன் ஈக்குவேஷன் என்னது? so psi of x is equal to so a sin k x plus b cos k x. இதுதான் ஜெனரல் சொல்யூஷன் ஈக்குவேஷன். இப்போ x equal to 0ன்னு சொல்லிட்டோம்னா இந்த x இருக்கிற இடத்துல போய் நீங்க 0 கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா psi of 0 is equal to 0ன்னு உங்களுக்கு வந்துடும். ஓகேவா சோ இப்போ பாருங்க so psi of is equal to 0 போட்டாச்சு ஃபர்ஸ்ட். so x இருக்கிற இடத்துல 0 போட்டாச்சு. ஓகேவா so k into 0 0 அதே மாதிரி b k into 0 0 so அதனால sin 0 cos 0. so sin 0 என்ன வேல்யூ? sin 0 is 0 and cos 0 is 1. so the remaining term is என்னது 0 plus b. so b is equal to 0 அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பவுண்டரி கண்டிஷன்ல இருந்து ஆன்சர் எடுத்தாச்சு. ஓகேவா so ஃபர்ஸ்ட் பவுண்டரி கண்டிஷன்ல இருந்து ஆன்சர் எடுத்தாச்சு. next the general solution equation 3 is given by so இப்போ இந்த b equal to 0 ன்னு எடுத்துட்டு போய் நீங்க இந்த இடத்துல நீங்க போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. so இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா so your general solution is equal to என்னவா மாறும்? so psi of x is equal to so a sin kx plus 0 ஓகேவா so 0 into so cos kx அப்படின்னு இருக்குமா? so அப்போ 0 into anything 0 இந்த term ஃபுல்லாவே உங்களுக்கு போயிடும் உங்களுக்கு. so இந்த term ஃபுல்லா போயிடுச்சுன்னா ரிமைனிங் இருக்கிற term இந்த term தான் அந்த term தான் இருக்குது. psi of x is equal to a sin kx அப்படின்னு இருக்கு. so now இப்போ applying boundary condition 2 என்னது x equal to l. ஓகேவா so x equal to l இது இருக்குது at அதே rigid wallல but psi of l is equal to 0. psi of l is also 0 அதுதான் கொடுக்கணும். so psi of l இது இருக்குது. so இந்த psi of l இந்த இடத்துல so this equation is become so இந்த இது 0 கொடுத்தீங்க அப்படின்னா என்னது so 0 is equal to so a sin kl அப்படின்னு இருக்கும். so இப்போ இதுல ரெண்டு டேர்ம் இருக்குது. so a ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது, sin kl அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் இருக்குது. ஓகேவா so a வந்து ஈக்குவல் டு ஆகவே 0 ஆகவே ஆகாது. ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் 0. அதனால a கான்ஸ்டன்ட் டேர்ம் cannot 0. ஏன் சார் cannot 0 அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் b is equal to 0 அதனால a 0 கிடையாது. அதனால the remaining term sin kl is equal to 0 தான் ஆக முடியும். so இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. a எதனால 0 கிடையாது? ஆல்ரெடி ஒரு கான்ஸ்டன்ட் 0 ஆயிடுச்சு. அதனால இப்போ இன்னொரு கான்ஸ்டன்ட் 0 ஆயிடுச்சுன்னா உள்ள வேவ் ஃபங்க்ஷனே இல்லைன்னு அர்த்தம். பட் ஆனா உள்ள ஒரு எலக்ட்ரான் நம்ம தான் வச்சிருக்கிறோம். அதனால a வந்து not equal to 0.
அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஸோ ஏ இல்லை அப்படின்னா sin kl divided by sin kl is equal to 0. ஸோ we know that இந்த டேர்ம் மாதிரியே ஏதோ ஒரு இடத்துல நம்ம இருக்கணும். ஸோ sin n pi is equal to 0 அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். sin n pi is equal to 0 அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ sin ஸோ n is integers, ஓகேவா? ஸோ அதனால n equal to 1 கொடுத்தீங்கன்னா 0, sin 180 is 0. ஸோ sin 2 pi, ஸோ sin 360 is also 0, and 3 pi 0, 4 pi 0, sin 0 0. ஸோ அதனால ஸோ இது வந்து n is integers, அதனால sin n pi is equal to 0 அப்படின்னு சொல்லிட்டோம் நம்ம. இப்போ என்னன்னா ரைட் ஹேண்ட் சைடு எல்லாமே ஈக்குவலா இருக்குதா? ஸோ அதனால லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நம்ம ஈக்குவேட் பண்றோம், ஓகேவா? ஸோ ரைட் ஹேண்ட் சைடு அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ஓகேவா? ஸோ என்னது? ஸோ sin kl is equal to sin n pi அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈக்குவேட் பண்றோம். நம்ம sin kl is equal to sin n pi அப்படின்னு ஈக்குவேட் பண்றோம். ஸோ இந்த sin நம்ம அப்படியே ஒமிட் பண்ணிடலாம். அதனால kl is equal to n pi வந்துரும். ஸோ k is equal to இந்த l கீழே வந்துச்சுன்னா k is equal to n pi. Okay, n pi divided by l. This is equation number 4. இப்போ என்னன்னா substituting b and k value in equation 3. So b value என்னன்னு தெரியும். So b is equal to 0. அப்போ k value this. இது எடுத்துன்னு போயிட்டு equation 3ல substitute பண்றோம். So equation 3 என்னன்னு பார்க்கலாமா? So equation 3 எங்க இருக்குதுன்னு பாருங்க. So this is equation 3. ஓகேவா? So psi of x is equation 3 is what? So இதான் இந்த psi of general solution தான் equation 3. So இந்த இடத்துல substitute பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பாருங்க. Yes, b equal to 0, k equal to 0 ன்னு பாத்தீங்கன்னா, so your psi of x is equal to, so a sin k is equal to, ஓகேவா? so என்னது? n pi divided by l into x plus b, okay, b வந்து 0 னால 0 into anything is 0. So அப்போ the remaining term is like this, sin n of x is equal to a sin n pi divided by l x. So this equation 5, okay, this equation 5 is the eigenvalue. Sorry, not eigenvalue, okay va? It's a eigenfunction, so not eigenvalue. So என்னது? So this equation 5 is the eigenfunction. அப்படி இல்ல அப்படின்னா இதுக்கு பேரு wave function, ஓகேவா? அந்த வேவ் ஃபங்க்ஷன் தான் நம்ம இந்த இடத்துல நம்ம வரைஞ்சிருக்கிறோம். ஸோ psi 1 n equal to 1 அப்படின்னு இந்த இடத்துல கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ வேவ் ஃபங்க்ஷன் இஸ் லைக் திஸ் ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ n is equal to 2 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சைன் வேவ்ஸ் லைக் திஸ், அண்ட் n is equal to 3 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ 3 இது வரும் உங்களுக்கு வேவ்ஸ், அண்ட் 4 is equal to 4 டைப்ஸ் அது மாதிரி வரும் உங்களுக்கு, ஓகேவா? இப்போ அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல்ஸ். ஸோ அந்த பார்ட்டிகளோட எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். எஸ், ஃப்ரம் ஈக்குவேஷன் 2. ஸோ வாட் இஸ் ஈக்குவேஷன் 2? ஸோ ஈக்குவேஷன் 2 தான் இந்த இடத்துல நம்ம அழகாக எழுதியிருக்கிறோம் பாருங்க. ஸோ கே ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஸோ 2me டிவைட் பை h கிராஸ் ஸ்கொயர், இது ஈக்குவேஷன் 2. ஸோ இப்போ இந்த கேவோட வேல்யூ இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணும். எங்க இருக்குது கேவோட வேல்யூ? இது இருக்குது பாருங்க கேவோட வேல்யூ. ஸோ இந்த வேல்யூவை என்ன பண்ணும்? ஸோ அழகாக எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ எங்க இருக்குது? ஸோ இந்த இடத்துல எடுத்துன்னு வந்து சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ கேவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா என்ன வருதுன்னு பார்க்கலாமா? ஸோ n pi divided by l, ஸோ ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2m by h கிராஸ் ஸ்கொயர் e. அது அப்படியே தான் இருக்கும் அது. ஸோ அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ n ஸ்கொயர் pi ஸ்கொயர் divided by l ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஸோ 2m divided by h cross square into e, h cross square into e. So இப்போ இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? எஸ், ரீஅரேஞ்ச் பண்ணீங்கன்னா ஸோ இதே மாதிரி தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? ஸோ n ஸ்கொயர் pi ஸ்கொயர் டிவைட் பை l ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஸோ 2me டிவைட் பை 2me டிவைட் பை h கிராஸ் ஸ்கொயர். ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஈயை மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க. ஸோ ஈயை மட்டும் இந்த சைடு வச்சுட்டோம் அப்படின்னா என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஸோ ஈயை மட்டும் இந்த சைடு வச்சுட்டோம் அப்படின்னா ஸோ n ஸ்கொயர் pi ஸ்கொயர், ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஸ்கொயர் n ஸ்கொயர் pi ஸ்கொயர், இந்த h ஸ்கொயர் மேலே போயிடுச்சு அப்படின்னா ஸோ இந்த h கிராஸ் ஸ்கொயர் டிவைட் பை 2m l ஸ்கொயர் அப்படின்னு மாறிடும். ஸோ அதுதான் நம்ம இந்த இடத்துல தெளிவாக நம்ம எழுதியிருக்கிறோம். கரெக்டா? ஸோ இப்போ we know that so h cross is equal to h by 2 pi. So h cross is equal to h by 2 pi. ஓகேவா? ஸோ இதை நம்ம இதுக்குள்ள சப்ஸ்டியூட் பண்ணிட்டோமா? இந்த h cross இருக்கிற இடத்துல என்ன எழுதிக்கிறோம்? ஸோ h by 2 pi அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதை மறுபடியும் ரீஅரேஞ்ச் பண்ணும். ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா ஸோ e is equal to ஸோ n ஸ்கொயர் pi ஸ்கொயர், ஸோ அதான் h ஸ்கொயர், ஓகேவா? ஸோ ஹோல் டிவைட் பை ஆல்ரெடி ஒரு 2m
L ஸ்கொயர் இருக்குது. ஸோ இப்போ ஒரு 2 2s are 4 and pi ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். ஸோ ஆல்ரெடி மேலே ஒரு pi ஸ்கொயர் இருக்குது, கீழே ஒரு pi ஸ்கொயர் இருக்குது, கேன்சல் ஆகிடும். ஸோ த ரிமைனிங் ஆன்சர் இஸ் En is equal to, so n square h square divided by, so 4 into 2 8, 4 into 2 8, so 8 m L square. So இதுதான் உங்களோட so energy value. ஓகேவா? So this equation 6 is known as the energy value, or அப்படி இல்லை அப்படின்னா eigen value. Okay, the கொடுத்திருக்காங்க equation 6 and 5 is represent as the eigenvalue and eigenfunctions of a particle in one dimensional case அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ இதோட நிறுத்திட முடியாது. ஸோ கூடவே ஒன்று கேட்பாங்க 16 மார்க்ல. என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த நார்மலைசேஷன், ஓகே, ஸோ நார்மலைசேஷன்ஸ் ஆஃப் எ வேவ் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஓகே, அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the probability of finding the particles inside the box can be done அப்படின்னு சொல்லும். ஸோ இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது சிக்னிஃபிகண்ட் ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன்ஸ் நான் என்னோட யூடியூப் சேனல்ல போட்டிருப்பேன், அதை போய் பாருங்க. ஸோ 5-6 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ அதில் மெயின் பார்ட்டிகல்ஸ், இந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ் உள்ள இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ ப்ராபபிலிட்டி, ஓகேவா? ஸோ ட்ரிபிள் இன்டெக்ரல் psi star psi d tau is equal to 1. 1 is equal to particle is present. ஓகேவா? equal to 0 is not present. ஓகேவா? 0 நாட் பிரசன்ட். நம்ம தான் பார்ட்டிகல் உள்ள வச்சிருக்கிறோம். ஓகேவா? அதனால அது பிரசன்ட் தான். அதனால தான் ஸோ இது வந்து ஒன் டைமென்ஷனால ஸோ மாடுலஸ் சை ஸ்கொயர் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ லிமிட் வந்து ஸோ பொட்டன்ஷியல் வெல்லோட ஸோ வித் என்னது, ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0 டு ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு எல், அதனால 0 டு எல் நம்ம கொடுத்துருக்குறோம் நம்ம. ஸோ இப்போ என்ன சையோட வேல்யூ இதில் எத்தனை சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ வாட் இஸ் சையோட வேல்யூ? ஸோ சை ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு ஏ சைன், என்னது சைன், ஸோ என் pi divided by L into x. So what is psi star? So psi star is also a sin அதே n pi divided by L into x. psiயும் அதேதான், psi starம் அதேதான். So அப்போ modulus square is equal to, okay, modulus square is equal to, so psi star into psi, அதுதான் அர்த்தம். ஸோ அதனால தான் ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா a into a is a square and sin square n pi divided by L x dx is equal to 1 அப்படின்னு வருது. லிமிட் அதே 0 to L. ஸோ இப்போ என்ன பண்ணா, ஸோ we know that so sin square theta is equal to 1 minus cos 2 theta divided by 2 அப்படின்னு சொல்லி ஒரு trigonometry ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்றோம். ஸோ திஸ் இஸ் sin square theta. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்னவாச்சு, 1 minus cos 2 theta divided by 2 dx ஆயிடுச்சு. ஸோ இப்போ இன்டெகிரலை ரெண்டா பிரிக்கணும். அதுக்கு முன்னாடி கான்ஸ்டன்ட் டேர்ம் வெளியே எடுத்தணும். கான்ஸ்டன்ட் டேர்ம் வெளியே எடுத்தாச்சு. ஸோ அதனால a ஸ்கொயர் இன்டெகிரல் 0 to L, ஸோ வெறும் இது மட்டும் இருக்கிறதுனால ஸோ dx மைனஸ் இன்டெகிரல் தனியா பிரிக்கிறோம், இன்டெகிரல் ஆஃப் 0 to ஸோ L, ரிமைனிங் இருக்கிற டேர்ம் ஸோ கான்ஸ்டன்ட்னால வெளியே எடுத்தாச்சு. ஸோ இதுவும் கான்ஸ்டன்ட் டேர்ம், அதனால வெளியே எடுத்தாச்சு. ஸோ ரிமைனிங் டேர்ம் இஸ் காஸ் 2 n pi divided by L into x dx is equal to 1 அப்படின்னு இன்டெகிரல் தனியா ரெண்டா பிரிச்சாச்சு. ஸோ இன்டெகிரல் ரெண்டா பிரிச்ச பிறகு ஸோ இன்டெகிரலை எவால்வேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இன்டெகிரேட்டை எவால்வேட் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ என்ன நடக்குது பாருங்க. ஸோ 2 கான்ஸ்டன்டா வெளியே எடுத்தாச்சு. ஓகேவா? கான்ஸ்டன்டா வெளியே எடுத்தாச்சு. இன்டெகிரல் நம்ம ரெண்டா பிரிச்சாச்சு. ஸோ அதே மாதிரி இருக்கட்டும். ஸோ இப்போ இந்த இன்டெகிரல் dx, ஓகேவா? ஸோ இந்த a ஸ்கொயர் டிவைட் பை 2 இன்டெகிரல் 0 to L dx. ஸோ இதை எவால்வேட் பண்ணீங்க அப்படின்னா என்ன நடக்கும் பாருங்க. ஸோ a ஸ்கொயர் டிவைட் பை 2 x 0 to L அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன எழுதணும் அப்படின்னா a ஸ்கொயர் L டிவைட் பை 2 இது மட்டும் தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் 2 a ஸ்கொயர் L டிவைட் பை 2 இது அப்படியே இருக்கட்டும். ஸோ த ரிமைனிங் டேர்ம் a ஸ்கொயர் டிவைட் பை 2 இன்டெகிரல் 0 to L, ஸோ என்னது, ஸோ காஸ் 2 n pi divided by L x into dx. இதை எவால்வேட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ a ஸ்கொயர் டிவைட் பை 2 இன்டெகிரல் ஸோ 0 to L, ஸோ நாட் 0 to L. ஓகேவா? ஸோ நம்ம இப்போதான் எவால்வேட் பண்ண போறோம்ல.
ஸோ எவால்வேட் பண்ணீங்க அப்படின்னா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? எஸ், இதை எவால்வேட் பண்ணீங்க அப்படின்னா என்னது? ஸோ sin 2n pi divided by L into x whole divided by, so 2n pi divided by L, so with the limits of 0 to L அப்படின்னு இருக்கும், with the limits of L. ஸோ இப்போ என்னன்னா L சப்ஸ்டியூட் பண்ணுங்க உள்ள, ஓகேவா? அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா a square divided by 2, a square divided by 2, so sin 2 pi x அப்படின்னு மாறிடும். 2 pi x divided by, so 2n pi divided by L, அது அப்படியே இருக்கட்டுமே. And then minus into 0, ஏன்னா 0 substitute பண்ணீங்கன்னா 0 by anything is 0. இப்போ என்னன்னா sin 2 pi is also 0. நம்ம இப்பதான் பார்த்தோம் sin 0 is 0, sin pi is 0, sin 2 pi is 0. அதனால இந்த செகண்ட் டேர்ம் ஃபுல்லாவே உங்களுக்கு என்னவா மாறிடும்? ஸோ 0வா மாறிடும். இந்த செகண்ட் டேர்ம் ஃபுல்லாவே உங்களுக்கு 0வா மாறிடும். அப்போ ரிமைனிங் இருக்கிறது நான் சொன்ன மாதிரி இந்த a square L by 2. ஸோ a square L by 2 is equal to 1. அந்த 1 அப்படியே இங்க அப்படியே ரைட் ஹேண்ட் சைட்ல வந்துட்டே இருக்கும். ஓகேவா? வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு வெறும் a மட்டும் தான் தேவைனால a square divided by 2, ஓகேவா? so a square divided by 2, L is equal to 1. so ஒரே ஒரு நிமிஷம், so இதை மட்டும் நான் erase பண்ணிக்கிறேன். yes, so a square is equal to, so 2 divided by L அப்படின்னு மாறிடும். so அதுக்கப்புறம் which implies that a is equal to square root of what? square root of 2 by L அப்படின்னு ஆயிடும். so this is the constant value. இந்த constant value எடுத்துன்னு போயிட்டு நம்ம எந்த இடத்துல substitute பண்ணணும்? ஓகேவா? ஸோ நம்ம ஒரு இடத்துல போய் சப்ஸ்டியூட் பண்ணும். ஓகேவா? ஸோ வேர், ஸோ எந்த இடத்துல போய் சப்ஸ்டியூட் பண்ண தெரியுமா? ஸோ இந்த ஈக்குவேஷன், ஸோ சை என் ஆஃப் ஏ சைன் கே எக்ஸ், இந்த இடத்துல எடுத்து போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ யுவர் psi n of x is equal to, so root of 2 divided by L, 2 divided by L, so sin of n pi divided by L into x. So this is the normalized, so wave equation. So this equation is known as what? This equation is known as what? Normalized wave equation. So normalized wave function, normalized wave function. ஓகேவா? ஸோ இப்போ இது எழுதியாச்சு. இப்போ என்னன்னா ஸ்பெஷல் கேஸ். ஸோ ஸ்பெஷல் கேஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ என்னது? ஸோ psi n of x is equal to root of 2 divided by L sin of n pi divided by L into x. இது ஒன்றும். ஸோ e n of is equal to n square h square divided by 8m L square. ஸோ இப்போ இதுக்கு ஸ்பெஷல் கேஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா? ஸோ n is the integers, n is a integers whose value is 1, 2, 3, 4, etc., etc., etc. so why not 0? கமெண்ட் பண்ணுங்க. ஏன் இதுல இன்டிஜர் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 நாட் 0? அதை கமெண்ட் பண்ணுங்க நீங்க. ஸோ இப்போ கேஸ் 1, கேஸ் 1 என்னது? ஸோ n is equal to 1. ஸோ அப்போ what is the wave function? psi 1 of x is equal to sin 1 of x is equal to root of 2 divided by L, so sin pi divided by L into x. so அப்போ equation E1 is equal to h square divided by 8m L square. so now case 2, so n is equal to 2. so your wave function is x is equal to 2 root of 2 divided by L, so sin of 2 pi divided by L into x. so E2 is equal to, so another 2 2's are 4 h square divided by 8m L square. இங்க அப்படியே கேன்சல் பண்றாதீங்க. ஓகேவா? so cancel பண்ணாம, so this is 4 times of E1. so case 3, so n is equal to 3. so your psi of 3x is equal to root of 2 divided by L sin 3 pi divided by L into x. so your E3 is equal to, so 3 3's are 9, so 9h square divided by 8m L square, which is 9 times of E1. so இதுதான் ஸ்பெஷல் கேஸ். இப்போ இந்த ஸ்பெஷல் கேஸ்க்கு ஏத்த மாதிரி
so நம்ம என்ன பண்ணோம் so diagram நம்ம வரையணும் so this is normal wave function diagram, this is the probability density of diagram, correct? So in the modulus 1 square க்கு value is like this. So normal wave function is psi of x is equal to so a sin so n pi divided by l into x. So this is normalized wave function க்கு என்னது root of 2 divided by l so sin of n pi divided by l into x. so இப்போ இந்த ஸ்பெஷல் கேசஸ்ல போட்டு பாத்தீங்களா so values இந்த values எல்லாம் தான் இந்த இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ற மாதிரி இருக்கும். and அதோட எனர்ஜி லெவல்ஸ் பார்த்தாலுமே நம்ம சொன்ன மாதிரி so this is E1 and this is 4 times of E1 and this is for 9 times of E1 and this is 4 4s are 16 and 16 times of E1 and the difference ல இருக்கும். This is normal wave function like this and the probability density of wave function is like this. Up to this it is very 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 important 16 mark. ஓகேவா ஸோ இந்த 16 மார்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தமிழ்ல தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான். ஸோ அதனால இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஸோ நீங்க இதே மாதிரி என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன மோட்டிவேட் பண்ணாதான் இதே மாதிரி அடுத்தடுத்த பிக் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியா என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், எனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாம போயிடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோ ஃபுல்லாவும் பாருங்க. ஓகேவா ஸோ தேங்க்யூ ஸோ மச்.